ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் தேவை. யார் வேணாலும் செஞ்சிடலாம். அதே மாதிரி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல நம்ம சப்பாத்திக்கு மாவு பசஞ்சிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு நம்ம எப்பவும் பிசைவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜுக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை மேலாப்பில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நம்ம ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மூடி போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வெட் கிளாத் போட்டுருங்க, ஈரமாக இருக்கிற துணி. மாவு வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சூடானதும் 2 பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கினதும் 1 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தை வதக்கி விடுங்க. இப்போ இந்த மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூளும், 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு இதை கருகாத மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த டைமில் 1 கேரட்டை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெல்லிசாவே வதக்கிக்கோங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் பண்ணுவோம் இல்லைங்களா, கொஞ்சம் மெல்லிசா அந்த மாதிரி. அடுத்ததாக 1 முட்டைக்கோஸ், சின்ன முட்டைக்கோஸை அதே மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் பொடி பொடியாக வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த கேரட்டும் கேபேஜும் முழுசாக வேகக்கூடாது, ஒரு அரைப்பதம் வெந்தால் போதும். அதனால லைட்டாக தண்ணி தொளிச்சிட்டு இதை மூடி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்த மறந்துட்டேன். அதனால் இந்த டைமில் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கேன். அதை வந்து முழுசாக மசிச்சிடக்கூடாது, அங்கங்கே பீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் புளிப்பு சுவைக்காக ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா வினிகர் கூட இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா அருமையான வாசனையோட நம்ம ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் நீங்கள் வேணால் பச்சை பட்டாணி அது மாதிரிலாம் கூட சேர்த்துக்கலாம், காளான். அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் வந்து குட்டி குட்டி உருண்டையாக சேர்த்து நல்லா ட்ரை ஃப்ளார் இருக்கு இல்லைங்களா, வரமாவு, அதை சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சப்பாத்தி எப்பவும் போல் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மற்ற சப்பாத்தியை விட இது கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். சப்பாத்தி வந்து கொஞ்சம் இதாக தேய்ப்போம் இல்லைங்களா, இதை வந்து நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருங்க. ஏன்னா நம்ம ரோல் பண்ணுறதுனால ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம். பேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் நெய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சப்பாத்தி போட்டுடலாம். ஒரு சைடு வந்து வேகட்டும். இப்போ ஒரு சைடு வந்ததும் திருப்பி திருப்பி போட்டு எப்போவுமே சப்பாத்தி சுடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. பட் கண்டிப்பாக மெல்லிஸாக இருக்கணும், ரொம்ப ரொட்டி மாதிரி போயிட போது நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ அடுத்தடுத்த சப்பாத்தியை நான் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2-3 சப்பாத்தி கிட்ட சுட்டாச்சுங்க. இப்போ அடுத்த நம்ம எப்படி இந்த ஃபில்லிங்கை வச்சு நம்ம ரெடி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சப்பாத்தி 2 பக்கமும் ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து டொமேட்டோ கெட்சப் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் அந்த சப்பாத்தி வந்து நல்லா மிருதுவாக்கும், சாஃப்டாக பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ மேல் பக்கம் அதை தடவினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன். 1லேருந்து 2 அளவுக்கு தேவைப்படும். நீங்கள் நிறைய வச்சு கூட சாப்பிட்லாம், அது ரொம்ப ஹெல்தி. இப்போ ஒரு பக்கமாக அந்த சப்பாத்தியோட ஒரு பக்கமாக அந்த ஃபில்லிங்கை வந்து வச்சுருங்க. இப்போ ஃபில்லிங் வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அதை வந்து ரோல் பண்ணிக்கோங்க. இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, இப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி காமிச்சிருக்கேன். உள்ள ஸ்டஃபிங் வந்து சூப்பராக நல்லா வெந்து நல்லா வாசனையோடு ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா சீஸ் கூட துருவி போட்டு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் இந்த வெஜ் ரோலை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திடுங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.